ஹரி ஓம் ஸ்ரீருத்ரம் அனுவாகம் 7 தமிழில் பதப்பிரிவு. அதற்கு முன்னால் எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. தீர்காயுஷ்மான் பவ ஸ்திரீபிய தீர்க சுமங்கலி பவ சர்வவியாதி நிவாரண பிராப்திரஸ்து சர்வ ஐஸ்வர்யம் அபிவிருத்திர் பவதோ சர்வ மங்களானி பவந்தோ ததாஸ்தோ. இந்த அனுவாகம் 7 நான் சொல்கிறேன், மந்திரத்தை முழுக்க அனுவாகம் சொல்கிறேன். நான் 8 வரைக்கும் போன இதில் நிறைவு பெற்றிருக்கு. இப்போ இதை அனுவாகம் 7 நான் முடிக்கிறேன். பிறகு அனுவாகம் 8. இப்போ நான் முன்பே கூறியபடி அனுவாகத்துடைய ரிஷி அவங்க ரிஷி கிடையாது, பெண் ரிஷி, ரிஷிகா. ப்ரஹஸ்பதியுடைய புத்திரி, ரோமர்ஷா அவங்க பேர். சந்தஸ் அனுஷ்டுப் சந்தஸ் தான். தேவதா ருத்ரன் தான். ரோமம்ங்கிறத முடின்னு அர்த்தம், நம்ம முடி, தலைமுடி. அது பகவத்கீதையில் கூட அழகா 18வது விபாகத்தில் போய் 74வது வருஷத்தில் போனால் அங்கே சஞ்சய் சொல்றார், இந்த மாதிரி வாசுதேவசிய ச பார்த்தசிய இந்த சம்வாதம் நான் கேட்டு, அஸ்ரௌஷம் நான் கேட்டு விட்டு ரோமம் ஹர்ஷனங்கிறார். அவர் புல்லரித்து போயிடுதுங்கிறார். இந்த ரோமம்ங்கிறது நாங்கள் மலையாளத்துலையும் சொல்லுவோம், ரோமம் புல்லரிக்கையான, எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ரோமம்ங்கிறது சம்ஸ்கிருதத்தில் இருக்கு, முடிக்கு பேர். கேசம் இருக்கு, பட் ரோமங்கிறது ஒரு சிங்கிள் முடி வச்சோங்களே, அந்த மாதிரி. நான் மந்திரத்தை முழுக்க சொல்லிட்டு இந்த விபாகத்தை அப்புறம் ஆரம்பிக்கிறேன். நமோ துந்தோப்யாய சாஹனன்யாய ச நமோ திருஷ்ணவே ச பிரமிருஷாய ச நமோ தூதாய ச பிரஹிதாய ச நமோ நிஷங்கிணே சேஷு திமதே ச நமஸ்தேக்ஷ்ணேஷவே சாயுதினே ச நமஸ்வாயுதாய ச சுதன்வனே ச நமஸ்ருத்யாய ச பத்யாய ச நமः காட்யாய ச நீப்யாய ச நமஸ்சூத்யாய ச சரஸ்யாய ச நமோ நாத்யாய ச வைஷந்தாய ச நமः கூப்யாய ச வட்யாய ச நமோ வட்யாய ச அவட்யாய ச நமோ மேഘ്യാய ச வித்யுத்யாய ச நம ஈர்த்ரியாய ச தப்யாய ச நமோ வாத்யாய ச ரேஷ்மியாய ச நமோ வாஸ்தவ்யாய ச வாஸ்துபாய ச வாஸ்து உபாயம். அப்போ நம கூப்யாய ச வட்யாய ச. கூப்பகங்கிற சம்ஸ்கிருதத்தில் கிணறுன்னு அர்த்தம். அதான் கூப்யாய, துத கிணறு, கிணறுக்காக கிணறுக்கு அப்படின்னாக்கா பகவான். கிணறுனா ஆழமான இந்த பிரபஞ்சத்தில் இருக்கு. நமக்கு சாதாரண கிணறுன்னு எடுத்துங்க, அது விஷயம் வேற. சும்மா இந்த ரிஷிகள்லாம் ரோமர்ஷெல்லாம் இந்த கிணறை பார்த்து கிணத்துலையும் இருக்காருன்னு அப்படி இல்லை அர்த்தம். அவங்க பிரபஞ்சத்தை பார்த்துருக்கீங்களா? இந்த பிளாக் ஹோல்ஸ் நான் சொன்ன மாதிரி, ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் இவெண்ட் ஹாரைசான், அது காந்த சக்தி, கிராவிட்டி ஜாஸ்தி அதுக்கு. கூப்யாயச்ச அவட்யாயச்ச. வட்டுங்கிறது விருட்சம், வட்ட விருட்சம்னு சொல்லலாம். அவட்டியானது விருட்சம் இல்லாத இடத்துல ஆழம் இருக்கும். அவட்டியங்கிறது சாதாரணமாக சம்ஸ்கிருதத்தில் ஆழம். கூப்யாயச்ச வட்யாயச்ச அவட்டி, அது பிரிக்கணும். அவட்யாயச்ச ஆ போட்டாக்கா உங்களுக்கு ஹலாதி பிரத்யன்னு சொல்லுவா, நேர்மறை, தர்மம் அதர்மம். ஆ கூப்யாயச்ச அவட்யாயச்ச அதுவும் அவர் தான். நமோ சூத்யாயச்ச சரஸ்யாயச்ச. சூத்யங்கிறது வெள்ளம் தான், தண்ணி தான், தாலாப், குளம். சரசிஜ நிலையே, சரசி, சரஸ்யாய, இது எல்லாமே உங்களுக்கு ஆண் பாலில் கொண்டு வந்துடுறாங்க. ஏன்னா பாணினி நான் இப்பவே சொல்லிடுறேன், சரசேந்தான் வரணும். சரஸ் சகாராந்த புல்லிங்கத்தில். சரஸ்ய அப்படின்னு வருது. 7-3-52 கொஞ்சம் விதிவிலக்கு கொடுத்துருக்காரு. 7வது புஸ்தகம் 3வது விபாகம் 52வது வச்சனம். அப்புறம் அதில் நீங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த சில இடத்துக்கெல்லாம் கொஞ்சம் இது கொடுத்துருக்காரு, எக்ஸம்ஷன். ஐ ஸ்டெம் எல்லாம் எப்படி அந்த மாதிரி ஆண்பிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். ஹரி சப்தம்லாம் வருதுன்னா அது ஹரையேன்னு வரணும். இது நான் சொல்லித்தரேன். இதில் இதெல்லாம் மனசில் வச்சுங்க, நீங்கள் பாருங்க. உங்களுக்கு மாணவர்கள் இருந்தால் அதில் பார்க்கலாம். 7-1 7-1 36 39 40 பார்க்கலாம். 42 44 பார்க்கலாம். 12 13 பார்க்கலாம். அப்புறம் இந்த ஏன்னு வரும். இந்த ஏ இப்போ வட்டுன்னு டா, அது நான் சொல்கிறேன், வரும் வட்டியாய். அந்த கா டா
பா, இந்த பலம் பா, ரெண்டாவது பாலாம் வந்தால் அது தியான் ஆகிடும். இதெல்லாம் அவரோட விதிவிலக்கு கொடுத்துருக்கார். மிக்கவாறும் அவர் இந்த பழைய வேத சம்ஸ்கிருதத்தை பார்த்து கொடுத்துருக்கார் அவருடைய அஷ்டாத்தியாயில. இதெல்லாம் அந்த விதிவிலக்கில் இருக்கிறதுனால தான் அந்த எல்லாமே ராமாய சப்தம், ராம சப்தத்திலே போயிடுறது. டூ அவருக்கு, அவருக்காக. அது நல்லா புரிஞ்சுங்க மனசில். அதனால நம்ம கூப்பியாயச்சா வட்யாயச்ச நமோ வர்ஷ்யாயச்சா அவர்ஷ்யாயச்ச. வருஷ நீதான், வருஷ காலமும் நீதான், மழை காலமும் நீதான். அவர்ஷம் வர்ஷாய ச அவர் ஆன்னு போட்டுக்கணும். நான் சொன்ன மாதிரி அதர்மம் மாதிரி இந்த ஆன்னு போட்டாச்சுன்னா, இந்த கான்சனன்ஸ்னு சொல்லுவாங்க வியஞ்சனங்களுக்கெல்லாம் ஆ போட்டாச்சுன்னா அது நேர்மறை அர்த்தம். ஸ்வரங்களுக்கு அன் போடணும். ஆதி அன் ஆதி, அவசியம் அன் அவசியகம், உச்சிதம் அன் உச்சிதம், அனுச்சிதம், அந்த மாதிரி. அது கிராமர் இலக்கணம் தெரியணும். நமோ வர்ஷ்யாய ச வர்ஷ்யாய நமோ வர்ஷ்யாய ச அவர்ஷ்யாய ச நமோ நாத்யாய ச வைஷந்தாய ச. நாத்யாவும் நதி சப்தம் தான். நதி, பெரிய நதி. வைஷந்தாய, நாத்யாய அந்த நதிக்கும் நமஸ்காரம். அதை யாய ராமாய, டு ராமா, ராமனுக்கு ராம். நாத்யாய அந்த நதிக்கும். அவைஷந்தாய, வைஷந்தாயன்னு என்ன அர்த்தம்? வாங்கிறது ஒரு இது. அது ஏஷக அந்தக, அந்தக கடைசி, அவன் தான் கடைசி. அந்த நதிகளுக்கெல்லாமே அவன் அவ்வளவு பார்க்க முடியாது. கடலை உங்களால் பார்க்க முடியாது, நதியை உங்களால் பார்க்க முடியாது. நதியை கங்கையிலேருந்து எங்கேயோ வருது, டிபெட்லேருந்து நதி உங்களால் பார்க்க முடியுமா? அந்த எண்டும் அவன் தான் கடைசி வரைக்கும். ஏஷக இவன், சக மாதிரி ஏஷக இவன். வா, ஸோ வா, வாங்கிறது இவ் பிளஸ் ஆ. அதனால வா பிளஸ் ஏஷக ஆ பிளஸ் ஏ பிகம்ஸ் ஐ. அதனால வைஷந்தாய. ஸோ அவன் நத்யாய ச வைஷந்தாய ச கூப்பியாய ச வட்யாய ச நமோ நமோ நாத்யாய ச, நாத்யாயன்னு வரும். நாத்யாய ச வைஷந்தாய ச நம கூப்பியாய ச வட்யாய ச. கூப்பம் கிணறு, வட்டம் சொல்லிட்டேன். அவட்யாய வட்டம் இல்லாதது. எப்படி வருதுன்னா, நமோ துந்துப்யாய ச முடிச்சிட்டோம். நமோ துப்னுப்யாய ச ஹனன்யாய ச நமோ திருஷ்ணவே ச பிரமிருஷாய ச நமோ தூதாய ச பிரஹிதாய ச நமோ நிஷங்கிணே சேஷு திமதே ச நம ஸ்தீக்ஷ்ணேஷவே சாயுதினே ச நம ஸ்வாயுதாய ச சுதன்வனே ச நம ஸ்ருத்யாய ச பத்யாய ச நம काट्याय च नीप्याय च नमः सूध्याय च सरस्याय च नमो नाध्याय च वैशन्ताय च नमः कूप्याय च वट्याय च अवट्ठा अवट्य ट्य 7352 अवट्याय च नमो वर्ष्याय च अवर्ष्याय च वर्षमो वर्षकालम मழைக்காலம் வந்து அவர்ஷம் பஞ்சகாலமும் அவனும் மழை இல்லாத காலங்களும். இப்போ நம்ம உலகமோ நீங்க மார்ஸ் செவ்வாய் கிரகத்தை எடுத்து நடுவில் எனக்கு மழையா இருக்கு, அதைத்தான் அவங்க மீன் பண்றாங்க அந்த அர்த்தத்தில். இந்த வருஷம் அந்த மேகங்களும் அவன் தான், மேகத்துக்கு அப்பாற்பட்டவனும் அவன் தான் மீன். சாதாரணமாக நீங்க சாதாரணமாக சம்ஸ்கிருதத்தில் பியோர் சம்ஸ்கிருதம், சுத்த சம்ஸ்கிருதம் எடுத்தோம்னா மழை பஞ்சம், மழை காலம், மழை இல்லாய்மை. மேக்ய நமோ மேக்யாய, அப்புறம் நமோ வர்ஷ்யாய ச வர்ஷ்யாய ச நமோ மேகம், மேக்யாய மேக்யாயன்னு நிறைய பேர் படிப்பாங்க. நமோ மேக்யாய ச வித்யுதம். மேகங்கிறது என்ன? மேகம், கார்மேகம், அவனுக்கு அங்கேயும் இருக்கான். வித்யுதங்கிறது மின்னல், லைட்னிங், அதுவும் வித்யுத்யா. அதெல்லாம் இந்த தியாத்தியான்னு வரும் உங்களுக்கு. அந்த 7352 போனால் தெரியும் சூத்திரம் பாணினி. நமோ மேக்யாய ச வித்யுத்யாய ச நம ஈர்திரியாயச்சா தப்பியாச்ச. ஈர்திரா பெரிய, அது இக்காராந்தா ஹரி சப்தத்தில் வரணும், ஹரையேன்னு வரணும், இல்லைன்னா பதி சப்தத்தில் வரணும், பத்தியேன்னு வரணும் தனியாக வரதுனால. ஆனால் தனி வார்த்தையாக இருந்ததுனால. ஆனால் ஈர்திரியாய எல்லாமே நான் சொல்கிற மாதிரி இந்த அந்த ஸ்வரத்துக்கும் இந்த பாணினி கொடுக்குற எக்ஸம்ஷன் இருக்கு, விதி விலக்கு இருக்கு. அதில் வரைச்ச ராமசப்தத்தில் கொண்டு வந்து 4வது வேற்றுமை தான் எல்லாமே. நான் கு ஆர் கா, அதற்காக நம்ம ஈர்திரியாயச்சா ஆதப்பம். ஆதப் தாப்பங்கிறது என்ன? சூரிய தாப்பம்னு உங்களுக்கு தெரியும். ஆடு வந்து இந்த உபசர்க்கம் ஆதினம், ஆஹத்திய, ஹோல் டே, ஆஹத்திய. ஆஹத்திய எல்லாத்தையும் அடிக்கிறதுனா டோட்டலி இப்போ கணக்கில் வந்து பாஸ்கராச்சாரிய கணக்கில் ஆஹத்திய இவ்வளோ வருது, இவ்வளோ 55 வருது கூட்டினா அப்படின்னு சொல்லலாம், அது யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஈர்திரியாயச்சா ஆதப்யாயச்ச. ஈர்திரியானா இதுதான், அப்படியே வெள்ளம் மானசரோவர சொல்லலாம் வச்சுக்கோ, அப்படியே வச்சுக்கோ. ஈர்திரியாயச்சா ஆதப்பமும் அதுதான், அங்கே வர வெளிச்சமும் அதுதான் இமயமலத்தில். ஆதப்யாயச்ச
ஸோ நமோ வாத்தியாயச்ச ரேஷ்மியாயச்ச. வாதனம் வாதாவரணம் எல்லாம் இந்த ஏரு, இந்த பறக்கிறது, இந்த ஏரில் இருக்கிறது, அவனும் அதுதான். வாத்தியாயச்ச எல்லாமே இந்த தியா இதெல்லாம் 7352 வரும் எக்ஸம்ஷன். வாத்தியாயச்ச ரேஷ்மியாயச்ச கொடுங்காற்று. வாதனம் வந்து சாதாரண காற்று, வாதாயானம் அப்படிம்பாங்க, இந்த ஏரோப்ளைனுக்கெல்லாம் அப்படி சொல்லுவாங்க. வாதாவரணம், ஏர் நியூஸு, ஆல் இண்டியா ரேடியோ. வாத்தியாயச்ச ரேஷ்மி கொடு புயல் காற்று, அவன்தான். வாத்தியாயச்ச ரேஷ்மியாயச்ச நமோ வாஸ்தவ்ய. வஸ்துதன்னு சொல்லுவான், வாஸ்தக வசஸ்ன்னு எடுத்துக்கலாக்கா வஸ்தவ்யன்னு ஒரு தவ்ய பிரத்யல கிருதத்தில். இப்போ இது கொஞ்சம் விதிவிலக்கு இருக்கு, அதனால அது பார்த்தா வஸ்தவ்ய அப்படின்னு போட்டாக்கா ஆண்பால் தான், வஸ்தவ்யாயன்னு வரும். ஆனால் வாஸ்தவ்யாயச்ச வாஸ்துபாயச்ச, வாஸ்து சாஸ்திரம் உபனிஷத்து மாதிரி அது கிட்ட அமர்ந்துட்டு வாஸ்து சாஸ்திரத்தோடைய கிட்டக்க இருக்கப்பட்டவன் வச்சுக்கலாம். வாஸ்து சாஸ்திரத்தை கண்டுபிடிச்சவன், அதாவது வாஸ்தவ்யம் இருக்கும் இடம் தான் அந்த வசதி மந்திரம் தான், அவன் தான். அவனுக்கு நமக. வாஸ்தவ்யாயச்ச வாஸ்து, அந்த வாஸ்து சாஸ்திரம் வெறும் வீடு மட்டும் இல்ல, அந்த வீட்டினுடைய வாஸ்து சாஸ்திரமும் அவன் தான். ஸோ நமோ வாஸ்தவ்யாய வாஸ்துபாய சா. இதோட இந்த 7வது அணுவாக முடிவடைந்தது. இதை குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாமே கருங்குழி, பிளாக் ஹோல். அவன் நதி உங்களால எண்ட்லெஸ் வாட்டர்னா, காஸ்மாஸ்ல உங்களுக்கு எண்ட்லெஸ் தான், உங்களுக்கு பார்க்க முடியாதது, அளவற்றது, அளவே இல்லை. இங்கதான் எண்டிங்னு சொல்ல முடியாது, முடிவடைந்த இடம்னு சொல்ல முடியாது. வைஷந்தன் தான் அவன், வைஷந்தாய. ஏஷக இவன், அந்தக தான் வ ஏஷக அந்தக. இஸ் எண்ட் ஆஃப் எவ்ரி திங், அதாவது அவன் தான் பவுண்டரி. ஸோ எல்லாமே நீங்க சிவனுடைய இதை எடுத்து பார்த்தலாம். அவருடைய ருத்ரதாண்டவத்தை வச்சுக்கிட்டு இந்த பிரபஞ்சத்தை ரிஷிகா அவங்க அழகாக வர்ணிக்கிறாங்க. ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் தான். சாதாரணமா நீங்க அவரை வந்து இப்போ மேட்டர் சொன்னா ஆன்டி மேட்டர் இருக்கணும். இருத்தல் இல்லாம இருந்ததை இருத்தலோட அர்த்தம் முடியும். எக்ஸிஸ்டன்ஸ் நான் எக்ஸிஸ்டன்ஸ், மேட்டர் ஆன்டி மேட்டர், லைட்டு டார்க்கு. எப்படியோ உங்களுக்கு அந்த நம்ம இடத்துல இவன் கர்மணக அகர்மணக விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பகவான் ஒன்று இருந்தால் தான் உன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸ் இருத்தல் தெரியும். இல்லாமை ஒன்று இருந்தால் தான் இருத்தலுக்கு அர்த்தம் தெரியும். இருத்தல் ஒன்று இருந்தால் தான் இல்லாமைனா என்னன்னு தெரியும். அதை தான் இவங்க ரெண்டையும் சொல்றாங்க. கூப்பியாவும் சொல்றாங்க, அவட்டியாவும் சொல்றாங்க. கிணறும் ஆழமான கிணறும், அவட்டியும் இது இல்லாம அதுவும் ஆழமான கிணறு, ஆழமான விருட்ச வடம் இல்லாம. வருஷாய அவர்ஷாய, வருஷ காலமும் அவன் தான். அவர்ஷ மழை இல்லாய்மையும் அவன் தான். மழைன்னு ஒன்று இருக்கு, வருஷ காலம் இருக்குனாக்கா அவர்ஷ இந்த சூடு காலம் ஒன்று இருக்கணுமோ இல்லையோ. 12 மாசமும் நமக்கு இந்த உலகத்திலேயே வருஷங்கள் இருக்காது. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா வருஷ காலம் மேகங்கள் இருக்கு. மேகத்தில் பார்க்கிற மின்னல்களும் அவன் தான். மின்னல்கள்னா நம்ம உலகம் மட்டும் இல்லை. மின்னல்கள்லாம் உங்களுக்கு கருவிகளை வைத்துக் கொண்டால் நீங்கள் பிரபஞ்சத்தில் இருக்கின்ற பலவிதமான மின்னல்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன. ஒன்றோடு ஒன்றாக ஒரு 2 மேட்டர் பக்கத்தில் போய் தான் மின்னல், எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம் உங்களுக்கு உற்பத்தி ஆகும், வெளிச்சம். ஸோ அவ்வளவு அழகாக இந்த இயற்பியல் சாஸ்திரம், பௌத்த சாஸ்திரத்தை சிவனோடு இணைத்து, ஏன்னா சிவனுடைய ருத்ர தாண்டவத்தினால் தான் இந்த பிரபஞ்சம் வந்தது. முதல்ல வெளிச்சம் வந்தது, அப்புறம் சவுண்டு, துவனி, ட்ரம் எல்லாம் பார்த்தோம் நம்ம போன இதுல. அதனால இந்த துந்துபி, அதனால என்னன்னா இந்த பிரபஞ்சத்தை அழகா வர்ணிக்கிறாங்க. 1 + அது இருத்தல் இல்லாய்மை ரெண்டும் போட்டு சொல்றாங்க அந்த மகாரிஷி. இப்போ இத்துடன் இதை முடித்துக் கொள்கிறேன். தயவுசெய்து என்னுடைய வசனங்களை வீடியோவை பதிவு செய்வீர்களேயானால் தொடர்ச்சியாகவே உங்களுக்கு என்னுடைய பிரசங்கங்கள் வந்து கொண்டிருக்கும். அதுவரைக்கும் பூயாத் தாவத் சுபமங்கலம். ஹரி ஓம்.